வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் சப்ஜெக்டோட கேஸ்கேட் டயக்ராமோட கான்செப்ட் தான். ஸோ ஆல்ரெடி கேஸ்கேட் டயக்ராமோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதுல ஒரு 2 சம், ஒரு 2 குரூப் சம், ஒரு 3 குரூப் சம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இங்க ஒரு சம் அடிஷனலா போட போறோம். ஸோ நான் எடுத்துக்க போற சீக்வன்ஸ் A பிளஸ் C மைனஸ் C பிளஸ் B மைனஸ் B பிளஸ் A மைனஸ். ஸோ நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத கடைசியாகவும் இங்க கொண்டும், இது தேவைப்பட்டா இங்க கொண்டும் நம்மளால போட முடியும். பட் இங்க அந்த ரெண்டுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு அப்படி பண்ணாலும் ஏ பக்கத்துல தான் வருது. அப்ப நான் அதை 2 குரூப்பா பிரிச்சு தான் ஆகணும். ஸோ இங்க நான் குரூப் பிரிக்கிறேன். ஸோ A C பிளஸ் C மைனஸ் இருக்கு, அடுத்து C பிளஸ். அப்ப இது நான் குரூப் பிரிச்சாகணும். ஒரே ஆக்சுவேட்டர் ஒரே குரூப்ல 2 வாட்டி இருக்கக்கூடாது அந்த நோட்டேஷன்ஸ். அடுத்து C பிளஸ் B மைனஸ் இங்க நான் பிரிச்சாகணும். ஏன்னா B மைனஸ் B பிளஸ் ஒரே ஆக்சுவேட்டர். அப்ப எனக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இப்படி 3 குரூப் வந்துருச்சு. சோ இப்ப எனக்கு இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3னா எனக்கு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் ஆப்வியஸா ABC இருக்கு. சோ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் என்ன? ஈக்குவல் டு 3. கிளியரா? சோ அடுத்து நம்பர் ஆஃப் லிமிட் ஸ்விட்சஸ். லிமிட் ஸ்விட்சஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இன்டு 2. சோ 2 இன்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் which is equal to 6. நம்பர் ஆஃப் பிரஷர் லைன்ஸ், எத்தனை பிரஷர் லைன் தேவைப்படும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு? நம்பர் ஆஃப் குரூப்ஸ் பொறுத்து இருக்கு, which is 3. இது நம்பர் ஆஃப் குரூப்ஸ். சோ அடுத்ததா தேவைப்படுறது நம்பர் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ், நம்பர் ஆஃப் DCV. கரெக்டா? டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். சோ இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் அகைன் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் 3. இது சிலிண்டர்ஸ் நம்பர். ஏன்னா ஒரு சிலிண்டருக்கு ஒன்று வேணும், குரூப்பை பொறுத்து கிடையாது அது. சோ 3 சிலிண்டர் இருந்து 2 குரூப்பா பிரிச்சோம்னா 2 DCV பத்தாது. நம்பர் ஆஃப் குரூப் சேஞ்சிங் வால்வ், இது நம்பர் ஆஃப் குரூப்ஸ் -1. ரைட்? இன்ட்ரோடக்ஷன் போனீங்கன்னா அதுல இன்ட்ரோடக்ஷன்ல தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ 3 - 1 2. சோ எனக்கு நம்பர் ஆஃப் குரூப் சேஞ்சிங் வால்வ் 2 வேணும். சோ இதை வச்சு நம்ம டிரா பண்ண ஆரம்பிக்கலாம். சோ அப்ப எனக்கு தேவையானது என்ன? சிலிண்டர், லிமிட் ஸ்விட்ச், பிரஷர் லைன், DCV. சோ நான் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். இது சிலிண்டர். லிமிட் ஸ்விட்ச் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு ரோலர். தென் லிமிட் ஸ்விட்ச். லிமிட் ஸ்விட்ச் ஒன் சைட் ஸ்ப்ரிங் ஆபரேட்டட். ஸோ எப்பவுமே பாட்டம் தான் ஆக்சுவேட்டடா இருக்கும் until unless எனக்கு இந்த லிமிட் சுவிட்சை மேல ரோலர் கான்டாக்ட் பண்ற வரைக்கும். ஸோ சிலிண்டரோட பொசிஷன் இதுல கான்டாக்ட் பண்ணாதான் எனக்கு இது ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் இதுதான் ஆக்டிவேட்டர்ல இருக்கும். கிளியரா? ஸோ டிஃபால்ட் பொசிஷன் பாட்டம் பொசிஷன். ஸோ இது ப்ரெஷரை பிளாக் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். தேவைப்படும் போது ப்ரெஷரை அலோவ் பண்ணிட்டு எக்ஸிட்டை லாக் பண்ணிட்டு. இதான் என்னோட லிமிட் ஸ்விட்ச். தென் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஸோ DCVயும் GCVயும் ஒரே வால்வ் தான். அதோட பர்பஸை பொறுத்து நம்ம பேரை மாத்திக்கிறோம். ஸோ இது எனக்கு அப்வர்ட்ல ஒன்னு அலோவ் பண்ணும், டவுன்வர்ட்ல ஒன்னு அலோவ் பண்ணும். இந்த சைடு ஆக்டிவேட்டர்ல இருந்தா பைலட் ஆபரேட்டர். கரெக்டா? அதே இந்த சைடு ஆக்டிவேட் ஆச்சுன்னா கிராஸ்ல அலோவ் பண்ணும். ஸோ முன்னாடி போனவனா பின்னாடி வா, பின்னாடி போனவனா முன்னாடி போன, கிராஸ்ல ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இங்க டிஃபால்ட்டா இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் லைன் எடுத்து இது வெளியே போறதா எடுத்துக்கிறோம். தென் ஃபைனலி என்னோட GCV. ஸோ GCV அதே தான். we have one upward, ஒன்னு கீழே, இங்க வரும்போது கிராஸ்ல. சரியா? 2 சைடுமே பைலட் ஆபரேட்டர். இங்க அகைன் பிரைமரி பிரஷர், இது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ நான் GCV DCV ரெண்டும் ஒண்ணுதான். ரைட்? லிமிட் சுவிட்ச், சிலிண்டர் இவ்வளத்தையும் டிரா பண்ணிட்டேன். இப்போ இந்த காம்பனன்ட்ஸை நான் அசம்பிள் பண்ணி எப்படி சர்க்கியூட் டிரா பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. அப்ப இங்க நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டோம். ரைட்? ஆக்சுவேட்டர்ஸ், லிமிட் ஸ்விட்சஸ், DCV GCV இவ்வளத்தையும் நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு. நமக்கு இப்போதைக்கு தேவை பிரஷர் லைன். ஸோ மொத்தம் 3 பிரஷர் லைன் தேவை. பிரஷர் லைன் 1, pressure line 2, pressure line 3.
மூணு ப்ரெஷர் லைன். இப்ப எனக்கு நான் எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் என்ன? A பிளஸ் C மைனஸ் A plus C minus C plus B minus B plus A minus. கரெக்டா? C plus B minus B plus A minus இந்த சீக்வன்ஸ். எனக்கு எந்தெந்த லிமிட் ஸ்விட்ச் எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். ஸோ இது பாசிட்டிவ் ஆனோன்னு ஆக்டிவேட் ஆக போற லிமிட் ஸ்விட்ச் வந்து இதுதான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆனோன்னு ஆக்டிவேட் ஆக போறது இது. ஸோ இதுதான் A பிளஸ். இங்க வேண்டாம், டாப்ல போட்டுக்கிறேன். ரைட், இதுதான் A பிளஸ். ஸோ இது A மைனஸ். அந்த மாதிரி இது B பிளஸ், இது B மைனஸ், C பிளஸ் C மைனஸ். இது எனக்கு தெரியும். கிளியரா? ஸோ அப்ப எனக்கு அடுத்ததா நான் பண்ண வேண்டியது இந்த குரூப் பிரிச்சோம்ல, இந்த குரூப்பை வச்சு எந்தெந்த லிமிட் ஸ்விட்சுக்கு எந்தெந்த ப்ரெஷர் லைன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அதை கனெக்ட் பண்ணிடலாம் டிஃபால்ட்டா. நான் சீக்வன்ஸை பத்தியே கவலைப்படல. ஸோ A பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் லைன்ல இருந்து டிஃபால்ட் பொசிஷன்ல கனெக்ட் பண்றேன். ஸோ A பிளஸ் C மைனஸ். ஸோ C மைனஸும் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் லைன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் லைன்ல A பிளஸ் C மைனஸ். அடுத்து C பிளஸ் B மைனஸ் வந்து செகண்ட் ப்ரெஷர் லைன். ஸோ C பிளஸும் B மைனஸும் செகண்ட் ப்ரெஷர் லைன். ஸோ C பிளஸ், நான் கொஞ்சம் ரஃபா தான் டயக்ராம் டிரா பண்றேன். ரைட், ஹேண்ட் டிஜிட்டல் டூல்னால நீங்க இன்னும் பெட்டராவே டிரா பண்ணலாம். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஸோ C பிளஸும் B மைனஸும் செகண்ட் ப்ரெஷர் லைன். ஸோ இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ C பிளஸும் B மைனஸும் செகண்ட். அடுத்து B பிளஸ் A மைனஸ் வந்து தேர்ட் ப்ரெஷர் லைன். ஸோ B பிளஸ் வந்து தேர்ட் ப்ரெஷர் லைன். அந்தந்த கலர் கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் லைனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ B பிளஸ் then A minus. So A minus third pressure line. நம்ம லிமிட் ஸ்விட்சஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டிசிவிக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன ப்ரெஷர் லைன் வந்து கனெக்டட் தான். ஸோ எனக்கு டிசிவியை டைரக்ஷன் மாத்துறதுக்கு தான் நான் ப்ரெஷர் லைன் எடுக்கணுமே தவிர இன்புட் ப்ரெஷர் நம்ம ஆல்ரெடி கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆல்ரெடி ப்ரெஷரைஸ்டு இன்புட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ரைட், கம்ப்ரஸர்ல கனெக்டடா ரெடியா இருக்கு. நீங்க டோரை திறந்தா மட்டும் போதும். கிளியரா? ஓகே. ஸோ இது குரூப் சேஞ்சிங் வால்வ். ஸோ குரூப் சேஞ்சிங் வால்வ் 1, குரூப் சேஞ்சிங் வால்வ் 2. இதுவும் வந்து ஆல்ரெடி இன்புட் ப்ரெஷர் வந்துச்சு. இதோட ஸ்பூல் சேஞ்சிங் தான். பொசிஷன் 1, 2, பொசிஷன் 1, 2. இந்த 1, 2 சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு ப்ரெஷர் லைன் வேணும். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். குரூப் 1 நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ குரூப் 1க்கான ப்ரெஷரை வந்து நான் குரூப் சேஞ்சிங் வால்வ் 1ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ குரூப் சேஞ்சிங் வால்வ் 1ல இருந்து குரூப் 1 நான் ப்ரெஷர் பண்றேன். ஸோ இது ப்ரெஷரைஸ் ஆயிடுச்சு, இன்புட் இது. சரியா? ஸோ இது ப்ரெஷரைஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு சீக்வன்ஸ் யாரு? A பிளஸ் நடக்கணும். ஸோ A பிளஸ் நடக்கணும்னா சிலிண்டருக்கு அகைன் சிலிண்டர் நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபார்வர்ட், இதை டிஃபால்ட்டா நம்ம கனெக்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பேக்வர்ட், இதுவுமே ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஃபார்வர்ட், பேக்வர்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப எனக்கு A பிளஸ் நடக்கணும்னா யார் ஆக்டிவேட் ஆகணும்? இவரே ஆக்டிவேட் ஆகணும். கரெக்டா? இதுதான் A பிளஸ். இங்க ப்ரெஷர் வந்தாதான் A எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டா? அப்ப எனக்கு ப்ரெஷர் லைன் 1ல இருந்து இந்த டிசிபியை நான் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சைடு ஆஃப் த ஸ்பூலை நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்? A வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதை டச் பண்ணும். டச் பண்ணோன்னே இங்க எனக்கு ஆக்டிவேட் ஆயிடும். இங்க ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்? இந்த இடம் ஆக்டிவேட் ஆகி இந்த ப்ரெஷர் லைன் வழியா வெளியே ஃப்ளூயிட் வெளியே வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இது வரைக்கும் இங்க லாக்ல இருந்தது. ரைட், இந்த பேய் படத்துல எல்லாம் போட்டு மந்திர கயிறுலாம் கட்டி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சந்திரமுகி படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு, சந்திரமுகி ஆகட்டும், அருந்ததி ஆகட்டும், யாராவது ஒருத்தர் போய் அதை திறந்து உள்ள போயிருவாங்க, சாவியை போட்டுருவாங்க, மந்திர கயிறை பிடிச்சி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பண்டா அந்த கதவு திறக்குன்னு காத்துட்டு இருந்த பேய் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆனோன்னு வந்துட்டேன் அப்படின்னு வெளியே வருது. அடியே அருந்ததி அப்படின்னு. ஸோ அப்ப இது வெளியே வந்தாச்சு. இப்ப அது யாரை தேடி போகணும்? A பிளஸ் முடிஞ்சோன்னா அது தேடி போக வேண்டிய அருந்ததி யாரு? C மைனஸ். அப்ப C மைனஸ் நான் ஆக்டிவேட் பண்ணணும். C மைனஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா
சி இந்த டைரக்ஷன்ல போகணும், இதுதான் சி மைனஸ். கரெக்டா? அப்ப சி மைனஸ் நடக்கணும்னா எனக்கு இந்த வழியா ஃப்ளூயிட் மேல போகணும், ரைட்? இங்க ஃப்ளூயிட் உள்ள போகணும், இங்க உள்ள வந்து இங்க வெளியே போகணும். அப்ப நான் இந்த ஆக்சுவேஷன்ல பண்ண முடியாது. இங்க என்ன இருக்கு? இது வழியா மேல போகுது. கரெக்டா? இங்க தெரியும், ரைட்? இது வழியா மேல போயிட்டு இருக்கு, இப்படி மேல போய் இது வழியா இப்படி கீழே வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ஃப்ளூயிட் இந்த இடம் இன்னும் ஆக்டிவேட் ஆகல, ஆனா இருக்கிற பொசிஷன் அது டிஃபால்ட்டா. இப்போ நான் எதை மாத்தணும்? என்னோட ப்ரெஷர் லைன் எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. அப்போ இதுலதான் ப்ரெஷர் கிடைக்கும் இந்த ஸ்பூல்ல. அப்ப இது வழியா போய் செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். கரெக்டா? 1 2 நீங்க நேம் பண்ணோம் அப்படின்னா இது 1 இது 2னா அதே இதுல இங்க இது 1 இது 2. சோ 2 வழியா வந்தா மட்டும்தான், 2 வழியா போனாதான் எனக்கு சி மைனஸ் நடக்கும். கரெக்டா? அப்ப 2 வழியா அந்த ஃப்ளூயிட் வரணும்னா இந்த பக்கம் நான் ஆக்டிவேட் ஆகணும். இதுதான் இதை ஆக்டிவேட் பண்ற கண்டிஷன் சி மைனஸ், ரைட்? அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃப்ளூயிட் இங்க வந்து நீங்க சீக்வன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அடுத்து யார் யார் வேணும்னு. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணோன்னே என்ன நடக்கும்? சி மைனஸ் நடக்கும். கரெக்டா? சி மைனஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எனக்கு சி மைனஸ் நடந்துச்சுன்னா இந்த சிலிண்டர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து ரிட்ராக்ட் ஆகி சி மைனஸ் ஆக்டிவேட் ஆகி எனக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரியணும்ல, சி மைனஸ் நடந்தாச்சு அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ சி மைனஸ் இது வந்து இங்க டச் பண்ணாதான் சி மைனஸ் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். இது கம்ப்ளீட் பண்ணோன்னு, இது ஒரு ரிலே தான், கம்ப்ளீட் பண்ணோன்னா அடுத்தது என்ன நடக்கணும்னு பார்க்கணும். ஸோ சி மைனஸ் முடிஞ்ச உடனே எனக்கு சி பிளஸுக்காக நான் குரூப்பே மாறணும். சரியா? இந்த கடல் கடந்து உனக்காக நான் வரேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில சொன்ன மாதிரி குரூப் 1ல இருந்து சி மைனஸ்க்காக நான் என்ன பண்ணும்? குரூப்பே மாறி ஆகணும். கிளியரா? அப்ப நான் அந்த குரூப்பை மாத்தணும் அப்படின்னா குரூப்பை சேஞ்ச் பண்ற ஆள் எங்க உட்கார்ந்துருக்காங்க? இங்க உட்கார்ந்துருக்காங்க. சரியா? சோ குரூப் 1 இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ ஆப்வியஸா குரூப் 2 இதுல கனெக்ட் பண்ணிப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிட்டு இருந்திருக்கும். சரியா? குரூப் 2 இங்க கனெக்ட் ஆயிருக்கு. சோ எனக்கு குரூப் 1 டீப்ரெஷரைஸ்ட் ஆகணும், குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆகணும். அப்ப நான் இதை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இது வழியா குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆகும், இது வழியா குரூப் 1 டீப்ரெஷரைஸ்ட் ஆகும். அப்ப நான் குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வரணும். சோ இந்த லிமிட் ஸ்விட்ச் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? ஒரு குரூப் சேஞ்சிங் வால்வ். அப்ப இங்க இருந்து அப்படியே அதை கொண்டு போய் குரூப் சேஞ்சிங் வால்வ்ல கொடுத்துடலாம். யாரு முடிஞ்ச அப்புறம்? சி மைனஸ் முடிஞ்ச அப்புறம். அப்ப சி மைனஸ்ல இருந்து வரக்கூடியது குரூப் 2க்கு கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே கிரீன். ஸோ கிரீன் ஆரம்பிச்சிச்சுன்னா குரூப் 2 ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ குரூப் 2க்கு வரணும். ஸோ நான் இந்த குரூப் 2வை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் குரூப் 2வை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். தெரியுதா? இங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சி மைனஸ் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கடல் கடந்து வந்து குரூப் 2வை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அப்ப இங்க ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்? இது வழியா ஃப்ளூயிட் ப்ரெஷரைஸ்டா போகும், இது வழியா ஃப்ளூயிட் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும். அப்ப எனக்கு குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆயிரும், குரூப் 1 டீப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆயாச்சு. இந்த குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆனோன்னு நடக்க வேண்டியது என்ன? சி பிளஸ். அப்ப இந்த குரூப் 2ஓட ப்ரெஷரைஸ்ட் லைன் யாரை ஆக்டிவேட் பண்ணணும்? சி பிளஸுக்கானதை ஆக்டிவேட் பண்ணணும். சி பிளஸ் யாரு? இங்க உட்கார்ந்து இருக்காரு. வேற யாரு? யார்தான் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். கரெக்டா? அப்ப இந்த சி பிளஸ் அந்த குரூப் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப குரூப் 2ல இருந்து ஒரு லைன் எடுத்து சி பிளஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்ப குரூப் 2 ப்ரெஷரைஸ்ட் ஆன உடனே டப்புனு ப்ரெஷரைஸ்ட் சி பிளஸ்க்கு வரும். குரூப் 2 ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சு? டீப்ரெஷரைஸ்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா குரூப் 2 டீப்ரெஷரைஸ்ட் ஆனனால ஆல்ரெடி இந்த சி மைனஸ்க்கு வந்துட்டு இருந்த லைன், இந்த சி மைனஸ் லைன் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு இன்புட் யாரு? குரூப் 1. சோ குரூப் 1 டீப்ரெஷரைஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த லிமிட் சுவிட்சுக்கே இல்ல. செவ்வால தாவடா தாவுன்னா நானே தவந்துகிட்டு இருக்கேன், எங்க தாவுங்கிற மாதிரி இந்த லிமிட் ஸ்விட்சுக்கே இன்புட் இல்ல. அப்ப எப்படி இது இன்னொருத்தர ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ சி மைனஸ் குரூப் சேஞ்ச் ஆகும்னா இது டீப்ரெஷரைஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை ப்ரெஷரைஸ் பண்றேன். அப்ப இது பைலட் ஆப்ரேட்டர்னால இந்த இது எனக்கு ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் ஆனோன்னா என்ன நடக்கும்? சி ஃபார்வர்ட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ சி பிளஸ் ஆக்டிவேட் ஆயிடும். சி பிளஸ் நடந்தாச்சுப்பா. அடுத்து என்ன நடக்கணும்? பி மைனஸ் நடக்கணும். சோ அப்போ சி பிளஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் எங்க போகணும்? பி மைனஸுக்கு போகணும்.
கிளியரா? சோ அப்ப பி மைனஸ் நடக்கிறதுக்கான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இது செகண்ட் போட்டு, அப்ப இதுதான் பி மைனஸ் நடக்கிறதுக்கான ஆள். இப்ப இது யாரு? பி பிளஸ் நடக்கிறதுக்கான ஆள். நீங்க இதை போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்ப இங்க இருந்து அப்படியே அந்த லைன் சி பிளஸ் முடிஞ்சாச்சு. சி பிளஸ் முடிஞ்ச அப்புறம் இருக்கிற லைன் அப்படியே கொண்டு வந்து, சரியா, சி பிளஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைன் அப்படியே கொண்டு வந்து பி மைனஸ்ல போட்டா போதும். அப்ப இந்த லைன் இங்க வரணும். பாருங்க எவ்வளவு கடல் தாண்டி வந்தது கரெக்ட் தான். எவ்வளவு தூரம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. பி மைனஸ் இதை ஆக்டிவேட் பண்ணும். பி மைனஸ் ஆக்டிவேட் ஆயாச்சு. அப்ப என்ன ஆகும்? இந்த ப்ரெஷரைஸ் இந்த ஸ்பூலுக்கு பதிலாக இந்த ஸ்பூல் ஆக்டிவேட் ஆகும். இது வழியா ஃப்ளூயிட் உள்ள போய் பி மைனஸ் ஆக்டிவேட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா சிலிண்டர் பின்னாடி வரும். ரைட், அந்த ஆம் பின்னாடி வரும், பிஸ்டன் ஆம் பின்னாடி வந்து பி மைனஸ் இது இங்க டச் ஆனோம்னா பி மைனஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்ப பி மைனஸ் ஆக்டிவேட் ஆனோம்னா அடுத்து என்ன ஆகணும்? மறுபடியும் நான் கடல் தாண்டி குரூப் மாறி போகணும். குரூப் 2ல இருந்து எங்க போனோம்? மறுபடியும் முதல்ல இருந்தாலும் குரூப் 3க்கு மாறணும். அப்ப எனக்கு இப்ப இந்த பி மைனஸ் நடந்த உடனே நடக்க வேண்டியது ஒரு குரூப் சேஞ்ச். கரெக்டா? அப்ப குரூப் சேஞ்சுக்கு யார்கிட்ட போகணும்? குரூப் சேஞ்சிங் வால்வ்கிட்ட தான் போகணும். ஸோ இந்த பி மைனஸ் நடந்த உடனே அதை கொண்டு போய் குரூப் சேஞ்சிங் வால்வ். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்க இது குரூப் 2ல தான் இருக்கு. அப்ப குரூப் 3க்கு நான் இது 1 2 தான் இதனால சூஸ் பண்ண முடியும். 3 சூஸ் பண்றதுக்கு அதுகிட்ட பவர் இல்ல. கிளியரா? அப்ப அந்த பவர் இல்லாத காரணத்தினால நான் இங்க வருவேன். சரியா? இங்க ப்ரெஷரைஸ்ட் இருக்கா? இப்போ இங்க பாருங்க, இப்போ எனக்கு டிஃபால்ட்டா இங்க ப்ரெஷர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப இதை நான் தூக்கிட்டு, அது இமேஜ்ல இருக்கு சரியா, அதை நான் தூக்கிட்டு இதுக்கு பதிலா இந்த குரூப் வால்வ் 2ல இருந்து நான் ப்ரெஷர் எடுத்திருப்பேன். அப்ப இது வரைக்கும் இது ஆக்டிவேட்ல தான் இருக்கு. ரைட், இதுதான் டிஃபால்ட் பொசிஷன். ஸோ இங்க இந்த பம்புக்கு பதிலா இதுதான் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கிளியரா? இந்த சப்போர்ட்ல குரூப் 1 ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு, குரூப் 2 ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்ப நான் குரூப் 1 வேண்டாம், குரூப் 2 வேண்டாம். அப்ப இதுக்கு கொடுக்கறத நான் ஸ்டாப் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் இதை இடம் மாத்திட்டா இது ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் இப்ப குரூப் 2ல இருக்கிறத பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப இந்த இதுல போயிட்டு இருந்தது, இது குரூப் 3 நான் கனெக்ட் பண்ணிருப்பேன். ரைட், அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ப்ரெஷர்டு ஃப்ளூயிட போர்ட் 2 வழியா அனுப்பணும். போர்ட் 1 வழியா, இந்த போர்ட் 1 வழியா வரத நான் ரிட்டர்ன் அனுப்பணும். ரெண்டு குரூப்பையுமே நான் டீப்ரெஷரைஸ் பண்ணணும். அப்ப நான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். கிளியரா? சோ அப்ப இந்த சைடு எனக்கு வரணும். அப்ப தானே இது ஆக்டிவேட் ஆகும். சோ இது குரூப் 3 சூஸ் பண்றதுக்கான பாயிண்ட். இப்ப எனக்கு இங்க வரணும். ஸோ குரூப் 3க்கான கலர் பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன முடிஞ்சிச்சு நமக்கு? பி மைனஸ் முடிஞ்சாச்சு. பி பிளஸ் நடக்கிறதுக்கு எனக்கு முதல்ல குரூப் மாறணும். ஸோ பி மைனஸ்ல உள்ளதை அப்படியே கொண்டு போய் குரூப் 3 சூஸ் பண்றதுக்காக நான் எடுத்துட்டு போறேன். ஸோ இங்க இருக்கு பி மைனஸ், அப்படியே இங்க வரணும். கிளியரா? நான் போய் குரூப் 3 ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வாடா ராசான்னு போய் இந்த குரூப் 3 இதை ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ குரூப் 3 ஆக்டிவேட் ஆனோன்னா இது வழியா ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் குரூப் 3க்கு போயிடும். ரைட், குரூப் 1 2க்கு போயிட்டு இருந்த பம்பையே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட், தலையே தூக்கியாச்சு, தானோஸையே தூக்கியாச்சு. இனிமேல் அவனோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் எனக்கு என்ன பிரச்சனை? ஸோ அப்போ இந்த வேல்வை இப்போ டம்மி. அப்போ குரூப் 1 குரூப் 2 இருந்தும் இல்லாத மாதிரி அது எல்லாமே டீப்ரெஷரைஸ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த குரூப் 3 ப்ரெஷரைஸ் ஆன உடனே நடக்க வேண்டிய சீக்வன்ஸ் யாரு? பி பிளஸ். அப்போ குரூப் 3ல இருந்து குரூப் சேஞ்ச் ஆன உடனே நடக்கிறத நம்ம குரூப்ல ப்ரெஷர் லைன்ல இருந்தா எடுப்போம். ரைட், அதுக்கு அடுத்ததுதான் நம்ம லிமிட் ஸ்விட்ச். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ பி பிளஸ் நடக்கும். ஸோ இந்த இது பொசிஷன் சேஞ்ச் ஆகி பி எக்ஸ்டெண்ட் ஆகி பி பிளஸ் இங்க வந்து இதை டச் பண்ணி பி பிளஸ் ஆக்டிவேட் பண்ணும். பி பிளஸ் ஆக்டிவேட் பண்ணோம்னா என்ன நடக்கணும்? ஏ மைனஸ் நடக்கணும். அப்ப பி பிளஸ் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் ஏ மைனஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு சிக்னல் அனுப்பணும். ஸோ இங்க இருந்து நான் கொஞ்சம் கிராஸ்ல போய்க்கிறேன், நீங்க கொஞ்சம் நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. அகைன் டயக்ராம் நீட்னஸ்க்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் எனக்கு எது சுட்டு போட்டாலும் வராது. ஓகே, ஸோ ஏ மைனஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்ப ஏ மைனஸ் நடந்தோன்னு என்ன ஆகும்? இந்த சிலிண்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ராக்ட் ஆகி இந்த ஏ மைனஸை வந்து டச் பண்ணும். ஏ மைனஸை டச் பண்ண உடனே எனக்கு சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சு, ஆனா சைக்கிள் ரிப்பீட் ஆகணும்.
இப்ப நான் மறுபடியும் யாரை ஆக்டிவேட் பண்ணணும்? குரூப் 1. குரூப் 3ல இருந்து எங்க போகணும்? மறுபடியும் குரூப் 1க்கு போகணும். அப்ப குரூப் 1 நான் ஆக்டிவேட் பண்ணணும். கரெக்டா? குரூப் 1 ஆக்டிவேட் ஆகணும்னா குரூப் 3 டீப்ரெஷரைஸ் ஆகணும். எனக்கு அப்போ மறுபடியும் இது ஆக்டிவேட் ஆகி குரூப் 1 வால்வுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் இதுவும் ஆக்டிவேட் ஆகி இந்த இடத்துக்கு வரணும். இதுதான் குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. 1 2 3 போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அப்போ எனக்கு குரூப் 1 2 இந்த இடம் ஆக்டிவேட் ஆயிட்டுனா 1 2க்கு போகும். 1 0 2 1 நம்ம இங்க தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது ஆக்டிவேட் ஆகணும், இதுவும் ஆக்டிவேட் ஆகணும். அப்ப அந்த சிக்னலை நான் 2 பேருக்கு கொடுக்கணும். சரியா? எனக்கு 2 பேர் வரணுங்கிறனால ஏ பிளஸ் நடந்த அப்புறம் அந்த சிக்னல் அப்படியே கொண்டு போய் நான் 2 பேருக்கு கொடுக்கணும். நான் அதை எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். ஃப்ளோவா போனீங்கன்னாலே போதும். ஸோ இங்க வருவோம், இப்படி வெளியே போயிடும். இது எனக்கு குரூப் 1ஐயும் ஆக்டிவேட் பண்ணணும். அட் த சேம் டைம் இங்க வந்து இந்த வால்வையும் ஆக்டிவேட் பண்ணணும். அவ்வளவுதான், சைக்கிள் முடிஞ்சு. ரைட், இதுதான்ப்பா டயக்ராம். என்ன நான் கொஞ்சம் ஆப்வியஸா கிளம்சியா டிரா பண்ணிருக்கேன். ரைட், நான் இருந்து டைம் எடுக்கிறதுக்கு என்னால முடியாது. பிளஸ் எனக்கு லைன் போடவும் அவ்வளவு ப்ராப்பரா வராது. ரைட், நான் வந்து சும்மா ஒரு லைன் போடுறதுக்கு நான் டிரா பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறனாலதான் நான் சீக்வன்ஸ் எல்லாம் டிரா பண்றதுக்காக டூல் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுல லைன் கொஞ்சம் கோணல் மாடலா போயிருக்கு. ரைட், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இல்லையா? இப்ப பாருங்க என்ன நடக்கும்னு. குரூப் 1A பிளஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்ப கடைசியா நம்ம முடிச்ச இடத்துல இருந்து உடனே ப்ரெஷர் லைன் 1 ஆக்டிவேட் ஆகும். ஆன உடனே இந்த ப்ரெஷர், இது ப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். எங்க இருந்தெல்லாம் ரெட் எடுத்திருக்கோம், ஸோ இது ப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். இன்னொரு ரெட் இங்க எடுத்திருக்கோம். ஸோ C மைனஸும் B பிளஸும் A பிளஸும் ப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். கிளியரா? அட் த சேம் டைம் இந்த ஸ்பூலை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போ A பிளஸ் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து A பிளஸ் ஆக்டிவேட் பண்ணும். உடனே இது ஆக்டிவேட் ஆகி இந்த வழியா வந்து இங்க வந்து C மைனஸ் ஆக்டிவேட் பண்ணும். C மைனஸ் ஆக்டிவேட் பண்ணோம்னா சிலிண்டர் பின்னாடி வரும். ரிட்ராக்ட் ஆனோன்னா C மைனஸ் ஆக்டிவேட் ஆகும். C மைனஸ் ஆக்டிவேட் ஆனோன்னா கிரீன் லைன். ஸோ மெட்ரோ மாதிரி ஆயிப்போச்சு. கிரீன் லைன் இங்க வந்து என்ன பண்ணும்? குரூப் 2 ஆக்டிவேட் பண்ணி விடும். குரூப் சேஞ்சிங் வால்வ் 1ல போய் 2 ஆக்டிவேட் பண்ணும். அப்போ குரூப் 1 டீப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். எங்கெல்லாம் ரெட் லைன் இருக்கோ எக்ஸப்ட் அந்த சிலிண்டருக்கு போறது, பாக்கி எல்லா ரெட் லைனுமே டீப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். கிரீன் ப்ரெஷரைஸ்ட் ஆயிரும். இப்ப கிரீன் ப்ரெஷரைஸ்ட் ஆனோன்னு என்ன ஆகும்? B மைனஸும் C பிளஸும் ப்ரெஷரைஸ்ட் ஆயிருக்கும். அலாங் வித் தட் ப்ரெஷர் லைன் எங்க போகுது? எங்க கிரீன் இருக்கு, இந்த இருக்கு. B மைனஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். இங்க வருது பாருங்க. சரியா? C பிளஸ் ஆக்டிவேட் பண்றோம். C பிளஸ் ஆக்டிவேட் ஆகுது. ப்ரெஷர் லைன் 1ல 2ல இருந்து வரதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ C பிளஸ். C பிளஸ் முடிஞ்ச உடனே அந்த லைனை எடுத்துக்கொண்டு தான் எங்க கனெக்ட் பண்றோம்? B மைனஸ். இப்போ B மைனஸ் முடியும். ஆப்வியஸா பிளாக் லைன் வந்துட்டோம். அப்போ குரூப் 3 ஆக்டிவேட் பண்ணோம். இங்க வந்து குரூப் 3 ஆக்டிவேட் பண்ணோம். இந்த எல்லாமே டீப்ரெஷரைஸ்ட் ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ இதுக்குள்ள இன்புட் டீப்ரெஷரைஸ்ட் ஆனதுனால அந்த இது டம்மி ஆயிடுச்சு. இப்போ குரூப் 3ல இருந்து மொதல் போற லைன் B பிளஸ். ஸோ B பிளஸ் நடக்குது. B பிளஸ் நடந்த உடனே B பிளஸ்ல இருந்து சிக்னல் எடுத்து A மைனஸ்க்கு கொடுக்குறோம். A மைனஸ் முடிஞ்ச உடனே அது எங்க வரணும்? குரூப்பை மாத்தணும். ஸோ குரூப் 1ஐயும் ஆக்டிவேட் பண்ணி குரூப் 1 2க்கு தேவையான இன்புட்டை இதுட்டு இருந்து வாங்கி கொடுக்குது. அவ்வளவுதான். சரியா? அண்ட் சைக்கிள் ரிப்பீட்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சார் இதுல எனக்கு இது டவுட் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு கிளியர் இட். ரொம்பவே ஈஸி தான். சம்சம்மா படிக்க கூடாது. நான் ஜென்ரலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே சொல்றது அதான். Find out the algorithm behind it. அந்த algorithm படிச்சுக்குங்க. That algorithm can be used to do n number of problems. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஒரு அடிஷன் ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னா 5+2 ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம். A+B அப்படிங்கிற கண்டிஷனை தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். நீங்க எந்த 2 நம்பர் கொடுத்தாலும் அந்த ப்ரோக்ராம் ஆட் பண்ண போகுது. ஏரியா கண்டுபிடிக்க L×Bங்கிறது தான் நம்ம ரெக்டாங்கிள்னா ப்ரோக்ராம் பண்ண போறோம். L B இன்புட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் யூ ஆல்சோ லேர்ன் இன் சச் அ வே you know the algorithm which can be utilized for at least n number of problem. ஒரு 10-15 ப்ராப்ளம்க்கு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி படிச்சுக்கோங்க. கிளியரா? So that's it for this video. இன்னொரு இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். Thank you. Happy learning.